என் பேர் உமா. நான் சென்னை பூந்தமல்லியில் இருக்கேன். எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. எனக்கு 2 வருஷமாக பார்த்தோன்னா இடது கையும் இந்த இடது நெஞ்சு ரொம்ப வலியே இருக்குது. எங்கள் அம்மாவால் இடது கையால் எதுவுமே தூக்க முடியாது. சின்ன பொருள் கூட அவங்களால எடுக்க முடியாது. எடுத்தாங்க உடனே கீழே போட்டுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு கை வலியாக இருக்கும். கை வச்சு தொட்டாலே ரொம்ப எனக்கு வலிக்கும். இது ஷோல்டர் ஃபுல்லாக வலிக்கும். ஒரு மாதிரி என்னால் எந்த ஒரு பலனே இல்லாத மாதிரி ரொம்ப வலிக்கும். ரொம்ப வேதனையாக இருக்கும். கீழே குடிஞ்சாலே நெஞ்சு வலிக்கும். ஒரு வயிற்று கூட என்னால் தூக்க முடியாது. எந்த ஒரு பொருள் தூக்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பேக் எங்கன்னா தூக்கி போனால் கூட பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்கும். வயிற்றே என்னால் தூக்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் இப்போ நாங்கள் போய் பார்க்கும்போது ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. ஸ்கேனில் இந்த ஷோல்டரில் எலும்பு தேய்மானம் இருக்குது, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் டேப்லெட் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரை போடுறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். திரும்ப அந்த வலி வந்துட்டே இருக்கும். நைட்டில் தூங்க முடியல. அரைக்குறை தூக்கம் தான் தூங்கிட்டு இருப்பேன். ஃபுல்லாக தூங்குற மாதிரி இருந்தால் வச்சிங்கன்னா அந்த கை ஃபுல்லாக மரத்து போய் கையே வராத மாதிரி இருக்கும். இந்த சூழ்நிலையில் நாங்கள் 2025 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நந்தம்பாக்கத்தை அற்புத பிரிவில் நடைபெற்றது. அதுக்கு நானும் அம்மா எல்லாரும் வந்திருந்தோம். நாங்கள் சுகத்துக்காக வரல, மோகன் ஐயா பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் எப்படியாவது டிவியில் தான் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தோம், நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோட தான் நாங்கள் வந்தோம். அந்த டைமில் பார்த்தோன்னா என்னோட வலிக்காக வேதனைக்காக நான் போகவே இல்லை. அவரை பார்க்கணுன்ற அந்த மைண்ட் செட்டோட நான் போனேன். பார்த்துட்டு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. மோகன் ஐயா நிறைய சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது ப்ரேயர் பண்ணாங்க. யாருக்கு என்ன பிரச்சனையோ அந்த இடத்துல கை வச்சு ஜெபம்னு சொன்னாங்க. அப்போ அப்படின்னு பார்த்தா எனக்கு நெஞ்சில் வச்சு நான் கை வச்சு ஜெபம் பண்ணேன். எசப்பா எப்போயாச்சும் எனக்கு விடுதலை கொடுங்க. மோகன் ஐயா ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. பலவீனம் நீங்கணும், நரம்புல இருக்க பிரச்சனை, எலும்பு இருக்கிற பிரச்சனை எல்லாம் நீங்கணும் எசப்பான்னு சொல்லிட்டு மோகன் ஐயா ரொம்ப பாரப்பட்டு ஜெபம் பண்ணாரு. நான் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடனே மோகன் ஐயா உங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சு, எலும்புல இருக்கிற பிரச்சனை நீங்கி போச்சு, நாடில் இருக்க நரம்புலாம் உங்களுக்கு சுகம் கொடுச்சுன்னு அந்த மோகனை ஜபிக்கும் போது எனக்குள்ளே ஏதோ ஒரு வல்லமை எனக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. எனக்குள்ளே ஏதோ ஒரு ஆவி எனக்குள்ளே விட்டு போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஆவி என்னை விட்டு வெளியே போனோன்னே என் கை சுத்தமாக நல்லாயிடுச்சு. கை நான் தொட்டு பார்க்குறேன், கை அசைச்சு பார்க்குறேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் நல்லா தூங்கினேன். கை தூக்கி பார்த்தேன், நல்லா இருக்குது. நெஞ்சு வலி சுத்தமாக இல்லை. இப்போ பார்த்தோன்னா கையில் எந்த ஒரு வலி இல்லை, எந்த வேதனை இல்லை, எந்த ஒரு கை மடக்கு எதுவுமே இல்லை. நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. என்னால் பேக்கை தூக்க முடியுது. இந்த வெயிட்டு அதிகமாக தூக்க முடியுது. இப்போ நான் தண்ணி பிடிக்கிறதும் என் குடத்துக்கு தூக்க முடியும். இப்போ குடத்துக்கு நல்லா தூக்க முடியுது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனக்கு பரிபூர்ண சுகம் கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடி கோடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அற்புதத்தின் இரவு இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இப்போ சாட்சியை பார்த்தீங்க, அந்த காரியமாக ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு பாருங்களேன், இடது கை இடது நெஞ்சு எனக்கு வலிக்கும், குனிய முடியாது, பலவிதமான பிரச்சனைகள். அதாவது அவங்களுக்கு ஒரு பலவீனத்தின் நிமித்தம் அதனால் பலவிதமான அது தொடர்ந்து வருகிற இயலாமை, பலவீனங்கள், இந்த மாதிரி விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு பலவீனம் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, இயலாமை, ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, அதை சுற்றி உண்டான பலவீனங்கள், இப்படிப்பட்ட பாதிப்போட ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். இல்லை இதெல்லாம் என்ன நடக்கும், எனக்கெல்லாம் அற்புதம் நடக்குமா, என்ன செய்கிறது, என்ன ஒரு குறை, நானும் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதமே நடக்கலை அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட ஒரு வேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்குது. இயேசு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது இயேசு சொன்ன ஒரு வசனம். என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஆலோசனை, அதாவது உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. உங்கள் விசுவாசம் ஒரு கடுகு விதையளவு இருந்தாலே விசுவாசத்தோட இயேசு கிட்ட ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அப்போ அந்த விசுவாசம் சின்ன கடுகு விதை அளவுக்கு இருந்தால் போதும், உங்களுக்கு நீங்கள் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னு இயேசு இங்கே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம நிறைய காரியங்கள் நம்மளும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஏன் அற்புதம் நடக்கலை, ஒருவேளை அப்படி ஒரு கேள்வியோடு இருக்கலாம். கடுகளவு விசுவாசம். கடுகு நீங்கள் நல்லா பாருங்களேன், கடுகு சின்னதாக தான் இருக்கும். கடுகு நம்ம நிறைய நேரம் நிறைய போட மாட்டோம். இப்போ ஏதாவது ஒரு காய்கறிக்கு நம்ம செய்யும் போது, ஒரு குழம்பு செய்யும் போது கடுகு 4-5 அப்படி பேருக்கு தான் போடுவாங்க. எண்ணெயெல்லாம் கடுகு போடுவாங்களே, பேருக்கு தான் போடுவாங்களே தவிர
நிறையெல்லாம் போட மாட்டாங்க. அப்போ அது போடாமே இருக்கலாம்ல கடுகு. ஆனால் வந்து கடுகு வந்து ஒரு பழக்கமாக நம்ம போட்டுருவோம். இது என்ன நடந்தாலும் சரி, ஒரு பழக்கமாக அந்த கடுகை தூக்கி போட்டுடுறாங்க. அது வாயில் படுமா, கடுகுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். எதுக்காக கடுகு போடுறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, கடுகுக்கு ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு ஜீரணத்துக்கு உதவுமா, நம்மளோட ஜீரண உறுப்புக்கு அது நல்லது. அப்போது கடுகை நம்ம என்றைக்குமே வந்து எண்ணெயில் தான் போடுவோம். கடுகு எண்ணெயில் போடும்போது தான் அது வெடித்து அதோட பலன் வந்து எண்ணெயில் சேரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது எல்லாத்துக்கும் பரவும். நம்ம என்றைக்குமே கடுகை வந்து தண்ணியில் அவிக்கிறதுக்கெலாம் நம்ம போட மாட்டோம், வெடிக்க வச்சு தான் நம்ம போடுவோம். அப்போனா என்ன அர்த்தம், அந்த கடுகு சின்னதாக தான் இருக்குது, அதுக்கு டேஸ்ட்டே இல்லை தான். கொஞ்சமான கடுகுக்கே வந்து நிறைய பெரிய அதுக்கு வந்து மெடிசனல் யூஸ் இருக்குது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். சொல்லுவாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு சின்ன கடுகு தான், ஆனால் அந்த கடுகுக்குள்ளே எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. அப்போ நம்முடைய விசுவாசமும் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது வல்லமையான விசுவாசம். அந்த வல்லமையான விசுவாசம்னா என்ன, சின்னதாக அந்த கடுகுல எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. அப்போ அந்த விசுவாசம் நம்ம எதை கழிச்சு விசுவாசிக்கணும் அப்படின்னா, இயேசு நமக்காக மரித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், நம்ம கண்டிப்பாக ரட்சிப்பார். நம்ம வந்து வியாதியில் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கலாம், அந்த காரியத்திலேருந்து இயேசு நம்மளை ரட்சிப்பார், அவர் திரும்ப வருவார். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். கடவுள் இயேசுன்ற பேரில் இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த உலகத்திற்கு மனிதனாக நமக்காக வந்தார், நமக்காக தம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். நம்ம கண்டிப்பாக நம்முடைய சூழ்நிலையாக இருக்கலாம், பாவங்களாக இருக்கலாம், இல்லை வியாதியாக இருக்கலாம், பிசாசு போராட்டமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையானாலும் அவரால் ரட்சிக்க முடியும், அதை மாற்ற முடியும். மறுபடியும் இரண்டாம் தரம் இயேசு இந்த உலகத்திற்கு வருவார், நியாயாதிபதியாக வருவார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கி ஒரு சாட்சியை நீங்கள் கேட்டீங்க. சகோதரி உமா பூந்தமல்லியை சேர்ந்தவங்க, அவங்க என்ன சொன்னாங்க, எஸ் எனக்கு அற்புதம் செய்தார், எனக்கு வந்து இந்த கை வந்து எனக்கு சரியில்லை, எனக்கு வந்து ஒரு நெஞ்சு வலிக்கும், ஜெப வேலையில் நான் ஜெபித்தேன், நான் வந்து அற்புதத்தை எதிர்பார்த்து வரலை, ஆனால் ஜெப வேலையில் எல்லாரும் ஜெபிக்கிறாங்களே, எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும்னு சொல்கிறாங்களே, எனக்கும் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன விசுவாசம் தான். அந்த நேரத்தில் அந்த விசுவாசத்தை வைத்து அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஏசு அற்புதம் செய்கிற அதுலேருந்து ஒரு மாற்றம். அப்போ என்ன அர்த்தம், சின்ன விசுவாசமாக இருக்கலாம், அந்த அவங்க விசுவாசம் வல்லமையுள்ளதாக இருந்தது அப்படின்னா இயேசு நிச்சயமாக அவங்க ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த சகோதரி மாதிரி தான் அவங்க நிறைய சாட்சிகள் கேட்டாங்களாம். இந்த மாதிரி இயேசு அற்புதம் செய்கிற இந்த சாட்சியெல்லாம் அவங்க கேட்டாங்க. கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சான். இல்லை, இயேசு அற்புதம் செய்வார், எந்த சூழ்நிலையாலும் இயேசு அற்புதம் செய்வார், இயேசு தான் கடவுள், அம்மா நம்முடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறாரு, அவர் நமக்காக வந்து மறுபடி வருவார், இயேசு அற்புதம் செய்வார், என்ன சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும்னு என்னால் விசுவாசிச்சு அவங்க மகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சான். ஒரு கால் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு கால் இன்னொரு காலை விட அந்த கால் குட்டையாக இருக்கும், கட்டை கால். அதுக்காக ஸ்பெஷலான வந்து செருப்பு போட்டு தான் அந்த மகளால் நடக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த மகள் டீனேஜ் பருவத்தை சேர்ந்து அந்த மகள் இருந்தாங்க. இப்போ அவங்க பெரியவங்களா இருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த சாட்சி சொன்னாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்துதான். அப்போ அந்த சகோதரி வந்து கடுகளவு விசுவாசத்தோடு இருந்து ஜெபிச்சா அற்புதம் நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல, நானும் ஜெபிக்கிறேன், என் மகளுக்கு அற்புதம் நடக்கும்னு இந்த சாட்சியெல்லாம் கேட்டுட்டு நைட் அவங்க பிள்ளை தூங்கினதுக்கப்புறம் அவங்க பிள்ளை தலை மேலே கையை வைத்து, இயேசுவே என் மகளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி ஒரு செருப்பு போட்டு தான் அவளாலும் நடக்கணும், பார்க்க நல்லா இல்லை ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நைட்டு ஜெபிச்சுட்டு படுத்துட்டாங்க. காலையில் எந்திரிச்சு அந்த மகள் நடக்கும்போது கால் வளர்ந்து இருந்துச்சான். சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த செருப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய அற்புதம் அந்த மகளுக்கு சாட்சி சொல்ல வந்திருந்தாங்க. நான் பார்த்தேன், அதனால தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இயேசு எப்படி அற்புதம் செய்திருக்கிறாருன்னு. இப்போ பாருங்களேன், அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். சின்ன விசுவாசம் தான், இயேசு தான் அற்புதம் செய்வார், இயேசு எந்த சூழ்நிலைனாலும் மாற்ற முடியும் அவரால், இதெல்லாம் நடக்குமா, கட்டக்காலாக இருக்குதே, நீளமாகுமா, இந்த மாதிரி பலவித கேள்விகள்லாம் வரலாம். ஆனால் அவங்க நினச்சது ஒன்றே ஒன்று தான், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும் அப்படின்னு விசுவாசிச்சாங்கல்ல, ஜெபிச்சாங்கல்ல, இயேசு அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். இன்னைக்கு சின்ன விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும், இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும், இயேசுன்ற ஒரு கடவுள் எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு என் பாவத்தை மன்னிப்பார், இயேசு என் சூழ்நிலையை மாற்றுவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது இயேசு நிச்சயமாக அற்புதம் செய்வார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்கள்ல இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறீங்களா? இந்த சாட்சிகளெல்லாம் நீங்கள் கேட்டீங்கல்ல, இயேசுவே எனக்கும் அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறீங்களா? என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவால் மாற்ற முடியும். இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இயேசுவே
ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் எந்த இடத்துல இருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்பா நீங்கள் போங்கப்பா, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும்ப்பா. நீ சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் அல்லவோப்பா. இந்த பிள்ளைகள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. விசுவாசத்தோட ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. பலவீனத்தின் மத்தியில எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த பலவீனத்தை மாற்றுங்க, இந்த வியாதியை மாற்றுங்கன்னு கேட்டு ஜெபிக்கிறாங்கப்பா. ஜெபிக்கிற இந்த நேரத்துல ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை அந்த பிள்ளைகளுக்கு சரீரத்துக்குள்ள பாய்ந்து செல்லட்டும். எந்த ஒரு பலவீனங்களா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால மறைவதாகப்பா. பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். வலிகளை நீங்க மறைய பண்ணுங்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, வியாதிகளோட பாதிப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலப்பா அந்த வியாதிகள் மறையட்டும். நோயை கொண்டு வருகிற கிருமிகள் இயேசுவின் நாமத்தினால அழிவதாக. இயேசுவை இன்று ஒரு மாற்றத்தை நீங்க கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் ஒரு மாற்றம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். குறைபாடுகளோட ஜெபிக்கிறாங்கப்பா. இயேசுவை அந்த குறைபாடுகளை நீங்க மாற்றுங்க. அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிசாசு போராட்டத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிப்புகள்ல இருந்து நீங்க ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த போராட்டத்திலிருந்து நீங்க ஒரு விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹைப்பர் ஆக்டிவ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவை நீங்க ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. டிப்ரெஷன் கட்டுகளை நீங்க மறைய பண்ணுங்க. எல்லாரையும் நீங்க நார்மலாக்கி மாற்றி கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க இந்த பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். எங்க ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். விசுவாசத்தோட நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க. எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபிச்சீங்களோ அந்த காரியத்துல அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்துட்டாரு. இந்த நாளை ஏசப்பாவை துதித்துக்கிட்டே இருங்க. இயேசு உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.